ரைஸ் வாட்டர் வச்சு இன்றைக்கி மணக்க ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அரிசி கழுவுன 2வது வாட்டரை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழம், உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இதையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் மிளகு, ஜீரகம், பூண்டு இதையும் பொடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு, சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து இதுவும் நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற ரைஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன். தண்ணி வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால உப்பு சேர்த்துருக்கிறேன். நுரக்கட்டி ஒரு கொதி வரும்போது இறக்கணும் அப்படின்னா ரைஸ் வாட்டர் ரசம் ரெடி.